ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐபிஎல் ஃபெஸ்டிவல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க. நடந்து முடிஞ்ச சன்ரைசர்ஸ் அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பஞ்சாப் கிங்ஸ் டாஸ் வின் பண்றாங்க, பவுலிங் சூஸ் பண்றாங்க. நான் தான் போன வீடியோவே சொல்லியிருந்தீங்களே, மோஸ்ட்லி யார் டாஸ் வின் பண்றவங்களோ அவங்க எல்லாமே பவுலிங் தான் சூஸ் பண்றாங்க, யாரும் பிச்சை பார்த்து எடுக்கல. எஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட ஓப்பனர்ஸா டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா வராங்க. இவங்க ரெண்டு பேருமே பெஸ்ட் ஒரு ஓப்பனிங் கொடுக்குறாங்க. பவர் பிளேல 100 ரன் கிட்ட அடிச்சு கொடுத்துட்றாங்க. பட் அன்பார்ச்சுனேட்ல இந்த பார்ட்னர்ஷிப் உடைக்க நிஷாந்த் உள்ள வராரு. நிஷாந்த் உள்ள வந்தோடனே டிராவிஸ் ஹெட் விக்கெட் எடுத்துறாரு. அந்த பார்ட்னர்ஷிப் அங்கேயே பிரேக் ஆயிடுது. அடுத்தது நம்மளோட இஷான் கிஷான் வராரு. தலைவன் வந்த வேகத்திலே 27 ரன் அடிச்சு இஷான் கிஷானும் அபிஷேக் சர்மாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமையும் போது இஷான் கிஷான் விக்கெட் ஆயிடுறாப்புல. அடுத்தது அபிஷேக் சர்மாவும் விக்கெட் ஆயிடுறாப்புல. அவரு அபிஷேக் சர்மா 28 பாலுக்கு 74 ரன் அடிச்சு இந்த மேட்ச்லயே தலைவனும் ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சு இருக்குது. ஆப்போனன்ட் டீமும் கம்மியா தான் ரன் அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கிளாஸ்னு உள்ள வராரு. அவரு ஒரு 39 ரன் அடிச்சு கொடுத்திருக்காரு. இவங்க சேசிங் ஸ்கோரா 220 கிட்ட பிக்ஸ் பண்றாங்க. இந்த மேட்ச் அபிஷேக் சர்மா தான் மேன் ஆஃப் மேட்ச் வந்திருக்கணும். பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணதால ஸ்ரேயஸ் ஐயருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் போயிடுச்சு.